ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம மம்மி தமிழில் காடை ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். காடை ஃப்ரை பண்ணும்போது முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் ரெஸ்டிங் டைம். நீங்கள் வினிகர் போட்டு காடையை ரெஸ்ட் பண்ண விடும்போது காடையோட ஃப்ளஷ் வந்து ரொம்ப சாஃப்டாகும். அவ்வளோதான், வாங்க வீடியோவுக்கு போகலாம். ஒரு அகலமான பாத்திரத்தில் வெள்ளை எள்ளு, गरम मसाला, मिलगुतूल, इंजी पूंडु विழுது, कसूरी मेथी, கறிவேப்பிலை, ஒரு 2 கொத்து சேர்த்துக்கலாம். கறிவேப்பிலை, எலுமிச்சை ரசம், கடலை மாவு, கோதுமை மாவு, அரிசி மாவு எல்லாம் சேர்த்துக்கலாம். நீங்கள் கோதுமை மாவு சேர்க்கும்போது ரொம்ப கிறிஸ்பியாக வரும் ஃப்ரை. பஜ்ஜி சுடும்போது கூட ஒரு 2 ஸ்பூன் கோதுமை மாவு சேர்த்து சுட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், கிறிஸ்பியாக இருக்கும். சரிங்களா? வத்தல் தூள், வினிகர் கண்டிப்பாக சேர்த்து ஊற வைங்க. அப்போ தான் காடையோட ஃப்ளஷ் வந்து உங்களுக்கு சாஃப்ட் ஆகும். எல்லாம் நல்லா கலந்துடலாம். முதல்ல ஒரு முட்டையோட வெள்ளைக்கரு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரெண்டு காடை சேர்த்துக்கலாம். காடையை நல்லா க்ளீன் பண்ணி உப்பு மஞ்சள் போட்டு வச்சிருக்கேன். எல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா மசாஜ் பண்ணி ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சிடலாம். இப்போ திரும்ப தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே சிம்மில் வச்சுட்டு காடையை பொரிச்சு எடுத்துடலாம். ஒரு 7லேருந்து 8 நிமிஷத்தில் காடை வெந்துடும் நல்லா.
பாருங்கள், நல்லா கலர் மாறிடுச்சு, காடையும் நல்லா வெந்துடுச்சு. இப்போ எடுத்துடலாம். இப்போ அடுத்த பேட்சும் பொரிச்சு எடுத்துடலாம். நல்லா கிறிஸ்பியான காடை ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிங்கன்னா எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பாய்.